ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ ஃபார் இந்தியன் ஆர்மி. ஓகேங்களா, அக்னிவீருக்கு இது இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் செட்டு 5. ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 மேக்ஸ் கொஷின் இருக்குது, 5 ரீசனிங் கொஷின் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா ஓவராலாக இருக்கிற 50 மார்க்கில் 20 மார்க் உங்கள் கையில் இப்போ ஈஸியாக கிடச்சிருது. ஓகேங்களா, மிச்சம் இருக்கிற சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் உங்கள் கான்ஃபிடன்ஸும் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் அக்னிவீருக்கோ இல்லை ஆர்மிக்கோ இல்லை என்ன சொல்கிறது ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வரது. ஸோ பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? சூப்பர். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் எனில் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஏரியா தான் கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, √3/4 a². ஓகேங்களா, ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் நத்திங் பட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12ன்னு தெரியும். ஸோ இன்ட்டு 12 பிகாஸ் 12 அதாவது a² சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு டைம் கேன்சல் பண்ணாங்க 3 வரும். ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36, ரிமைனிங் √3 இருக்குது. ஸோ √3. ஸோ அப்போ 36 √3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு எங்கே பாருக்கு? தேர்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? 17ஆல் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5 இலக்க எண்ணில் மிக பெருசு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது 17ஆல் வகுப்பண்ணணும். அதுக்கு நம்ம 6 இலக்க எண்ணு ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா, ஸோ 6 இலக்க எண்ணு 50 வரணும். இதுதான் பெரிய எண்ணு 6 இலக்க எண்ணில். இதை நம்ம இப்போ 17ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது மீதி என்ன வருதோ அந்த மீதியை இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 5 இலக்க பெரிய நம்பர் தட் விச் கேன் பி டிவைடபிள் பை 17 அது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ 5 டைம்ஸ் போட்டால் நமக்கு 85 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 85னா ரிமைனிங் வந்து 15 இருக்குது, ஒரு 0. ஓகேங்களா, சூப்பர். தென் 8 டைம்ஸ் போடுறேன். 8 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு 80, 136. யா, 136 வருது. ஏற்கனவே ஒரு 0 போட்டோம். ரிமைனிங் ஒரு 14 வரும். ஒரு இந்த 0 இறக்கிறேன், அதுக்கு 140. திருப்பி ஒரு 8 டைம்ஸ் போட்டால் 136, ரிமைனிங் 4 வரும். இந்த 0 ரிமைனிங் இருக்கிற 0 இறக்கிறேன். இப்போ 2 டைம்ஸ் போடலாமா? 2 டைம்ஸ் போட்டால் என்ன போகிறது? 34. ரிமைனிங் வந்து 6 இருக்குது. ஸோ 6 தான் இருக்குது ரிமைனிங்காக. நம்மளுக்கு புரியுது. அந்த 6-ஐ இந்த பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள்? 99994 கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் 5 இலக்க, அதாவது மிகப்பெரிய 5 இலக்க எண் that which is divisible by 17. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஒரு குழாயை மற்றொரு குழாயை விட 3 மடங்கு வேகமாக ஒரு தண்ணீரை தொட்டியை நிரப்புகிறது. அதாவது இப்போ வந்து எஃபிஷியன்சி பற்றி கேட்குறாங்க. 3 டைம்ஸ் ஃபாஸ்டராக அந்த வேலையை அது செய்யுது. ஓகேங்களா, 3 டைம்ஸ் பெட்டராக செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழா வந்து நம்ம இப்போ எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ஒன்று ஒய்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3 டைம்ஸ் பண்ணுதுன்னா ஒய் வந்து ஒரு டைம் தான் பண்ணுது. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருப்பா, எக்ஸ் ஒய் எஃபிஷியன்சி இது 3 டைம்னா இது ஒரு டைம். யா, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 2 குழாய்களும் சேர்ந்து காலி தொட்டியை 30 நிமிடங்களில் நிரப்பினால், அதாவது 2 குழாயும் சேர்ந்தா எஃபிஷியன்சி 4 கிடைக்குது. எவ்வளோ டைமுக்குள்ளே நிரப்புறாங்கன்னா 30 மினிட்ஸில் நிரப்புறாங்க. அப்போனா டோட்டல் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 கிடைக்குது. ஓகேங்களா, ஓகே. அப்போது மெதுவாக நிரப்பும் குழாயை மட்டும் தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஸோ மெதுவாக நிரப்புற குழாய் வந்து ஒய் தான். ஸோ ஒய் மட்டும் அந்த தொட்டியை நிரப்பினா எவ்வளோ டைமில் நிரப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 120/1 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 120 தான் கிடைக்கும். ஸோ 120 இஸ் அ மினிட். நம்ம ஹவரில் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 2 ஹவர் வரும். ஸோ 2 ஹவர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நவ் ஐ கேன் சால்வ் த 4th கொஸ்டின். இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பெரிய நம்பர் 20 எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 16. ஸோ இதால் காமனாக வந்து 4th டேபிள் வச்சா கூட 5 4 டைம்ஸ் வருது. அதுக்கு மேலே அடிக்க முடியாது. தென் இப்போ 4 மேலே கூட்டு போய்க்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 20 × 4 எனக்கு அதுதான் ரிமைனிங் இருந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 15. ஸோ 15ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 வருது. ஸோ 3 இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, திருப்பி மேலே தான் கூட்டு போனோம். அப்போ 20 × 4 × 3 இதோட பை நெக்ஸ்ட் பெரிய நம்பர் வந்து 10.
ஓகே. ஸோ 10 கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 8 இருக்குது. 8ம் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இதுதான்ப்பா, அதாவது 20 × 4 × 3 இதுதான் இந்த பர்டிகுலர் நம்பரோட எல்சிஎம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 80, 8 3 சார் 24, அப்போ 240 வந்திருக்கு. ஸோ 240 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5th கொஷின் பார்த்துடலாமா? ஓகேப்பா, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஓகேங்களா? இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 10 ப்ளஸ் 20 மைனஸ் 10 × 20 டிவைட் பை 100. ஸோ 20க்கு கேன்சல் பண்ணிட்டேன், இங்கே 2 இருக்குது. இது மல்டிப்ளை ஆட் பண்ணால் 30 மைனஸ் 2 28 வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் 28ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ 30யோட கம்பேர் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 28 ப்ளஸ்ஸு ஒரு 30 மைனஸு 28 × 30 டிவைட் பை 100. ஸோ இதுக்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 60, ஒரு 24 84 வருது. ஸோ பாயிண்ட்டு தள்ளி புள்ளி வச்சா 8.4. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 58. ஓகேங்களா? ஸோ 58லேருந்து 8.4 மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 49.6 தான் வரும். ஸோ அது இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? 6th கொஷின் பார்த்துருவோமாப்பா? ஓகேப்பா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஆண் பெண் சதவீதம் 5:3, அதாவது மேல் எவ்வளோப்பா? 5, ஃபீமேலு 3. ஓகேங்களா? ஸோ கிராமத்தில் 800 ஆண்கள் இருந்தால் ஓகே, பெண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 5 தான் 800னா 3 என்னன்னு கேட்குறாங்க சிம்பிளாக. அப்போ டிவைட் பை 5 × 3. ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 16 வருமா? 160 × 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஒரு 300 18, அப்போது 480 தான் வருது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ கேன் சால்வ் த 7th கொஷின். ராம் ஒரு வேலையை 10 நாட்களில், ராம் வந்து 10 நாளில் முடிக்கிறாரு. அதேமாதிரி மோகன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 தான் வரும். இங்கே 3 டேஸில் முடிப்பார். 3 டேஸ் இல்லை, எஃபிஷியன்சி 3, இதுக்கு வந்து 2 வரும் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ 2 பேர் சேர்ந்து செய்யறதுனால 2 எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கிறோம், 5 வருது. ஸோ அதை நம்ம டோட்டல் ஒர்க்லேருந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 டேஸில் அவங்க 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் முடிப்பாங்கன்ற ரிசல்ட் வருது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனுப்பா. ஸோ 2 எண்களின் கூட்டுத்தொகை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. அதுக்கப்புறம் வித்தியாசம் வந்து 13. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13. அந்த எண்கள் யாவையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 2x இஸ் ஈக்குவல் டு 38. 8. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19. ஓகேங்களா? ஒரு நம்பர் 19 வரணும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் ஒரு 19 கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எதுக்கு இப்போ அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு? ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 9th கொஷின் பார்க்கலாமா? ஒரு கோலத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் மேற்பரப்பை கண்க. பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4π r², அதுதானே 4πr². அப்போ அதில் 4 22/7, ஆறு வந்து நம்மளுக்கு 7 × 7. ஸோ ஒரு 7 ஒரு வேலை கேன்சல் பண்ணிடலாம். இது 2 மந்த்லேயும் பண்ணால் 88 × 7, ஒரு 56, ஒரு 5, இன்னொரு 56 61. யா. ஸோ அப்போது 616 கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அதுவாக தான் இருக்குது, சான்ஸும் ஹையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 12 சிறுவர்களின் சராசரி வயது 10. அப்போ இது 120. 11 சிறுவர்களின் சராசரி வயது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 கொடுத்துருக்காங்களா? அப்போ 99. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 12வது சிறுவரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, அதுதான் அதோட ஆன்சராக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக 21 தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 11th கொஷின் பார்த்துலாமா? அசல் வந்து பார்த்தீங்கன்னா 18,440 சொல்லிட்டாங்க. ஆண்டுக்கு 15% வட்டி, 4 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 18,440 × 15 × 4 டிவைட் பை 100. ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். தென் இங்கே 2ஆல் அடித்தா கூட இங்கே 5 டைம்ஸ் வருது. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? 6.
ஸோ ஓவராலாக 6ஆல் இங்கே இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 4 24. யூனிட் டிஜிட் 4 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அதை வச்சு நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். வேற இப்போ 2 3 ஆப்ஷனில் 4 இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். ஒய் ஷுட் ஐ வேஸ்ட் மை டைம் டு மல்டிப்ளையிங் திஸ் நம்பர்? ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் கால்குலேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். அதில் எதனா மிஸ்டேக் வந்து யூனிட் டிஜிட் 4 பதிலாக நீ வேறு எதனா நம்பர் கண்டுபிடிச்சிட்டு ஒரே நம்பரை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஐ கான்ட் ஏபிள் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ உங்களோட கால்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். வேற கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு யுவர் கால். பிகாஸ் ஸோ யூ நோ பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 30 நீளமும் 20 அகலமும் கொண்ட ஒரு செவ்வக பக்கத்தையும் சுற்றளவு கேன்கன்னு கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × L + B. இந்த ஃபார்முலா தானே. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் லென்த்து நம்மளுக்கு என்னப்பா வருது? 20 + 30 50 ஒரு 2 100. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 13 பாருங்கள். ஒரு சிற்றுண்டு சாலையா? ஓகே. கேன்டீனு. ஒரு வாரத்துக்கு 28 டசன் வாழைப்பழம் தேவைப்படுகின்றன. ஓகே. 47 நாட்களுக்கு எத்தனை வாழைப்பழங்கள் தேவைப்படும்? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஒரு வாரத்துக்குன்னு சொல்கிறாங்க. 28 டசனாப்பா. 28 இப்போ டசன்னா 12. 28 டசன் வாழைப்பழம் தேவைப்படுது. இது வந்து ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா? 7 டேஸுக்கு இது தேவைப்படுது. ஓகே. அப்போது சாரி, இதை வந்து நான் 7ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் தேவைன்ட்டு கண்டுபிடிச்சலாம். 7ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 4 வருது. அப்போது 48 வாழைப்பழம் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அப்போது இன்ட்டு 7 பண்ணால் நம்மளுக்கு இந்த பெரிய நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ 48 இன்ட்டு இப்போ 47 டேஸுக்கு எத்தனை வாழைப்பழம்னு கேட்குறாங்க. ஸோ இப்போயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து 6 வருது. யூனிட் டிஜிட் 6 வர மாதிரி 2 நம்பர் இருக்கலாம். பட் இது ரொம்ப சின்ன நம்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை தான் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபைண்ட் அவுட் த என்னப்பா ஸ்கியூப் ரூட். ஓகே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது வந்து 13ஆக தான் இருக்க முடியும். பிகாஸ் 13 × 13 × 13 2 டைம் பண்ணும்போது 169 × 13 27. ஸோ 7 வந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பெரிய நம்பரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்கியூப் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம 15th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். HCF கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியுது கண்டிப்பாக 3ஆக தான் இருக்க முடியும்ட்டு. பிகாஸ் இதை எங்கே தேவை டிவைட் பண்ணாலும் 7 வந்துடும், இதில் 6 வந்துடும், 5 4 மிச்சம் எதுவுமே டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக 3 தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மேக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ரீசனிங் வரும். P இஸ் த மதர் ஆஃப் K. P வந்து மதர்னு சொல்கிறாங்க. யாருக்கு? கேக்கு. ஓகேங்களா? வெயிட்டுப்பா. ஸோ P வந்து மதரு, கேக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? கே வந்து பார்த்தீங்கன்னா டியின் சகோதரி. ஸோ டியோட சகோதரியாம்ப்பா கே வந்து. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேயின் தந்தை. ஸோ ஜேவோட தந்தையா டி வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பிக்கும் ஜேக்கும் என்ன உறவு? அதாவது ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஜே. ஓகேங்களா? ஸோ ஃபாதரோட மதர். ஸோ ஃபாதர்ஸ் மதர்னா கிராண்ட் மதர் தான். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ எத்தனாவது கொஸ்டின்? 17th பார்க்குறோம். முன்தினம் செவ்வாய்க்கிழமை என்றால் முன்தினம் செவ்வாய்க்கிழமையா? நாளை மறுநாள் என்னவா இருக்கும்? டே பிஃபோர் எஸ்டர்டே. முன்தினத்துக்கும் ஒரு நாள் முன்னாடி. ஓகேங்களா? தமிழில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டுடேப்பா, இது எஸ்டர்டே, இது வந்து டுமாரோ. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டேனா எஸ்டர்டேக்கும் முன்னாடி நாள் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு நாள் இருக்குல்ல, இந்த நாள் வந்து நம்மளுக்கு டியூஸ்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்டர்டே வந்து வெனஸ்டேவாக இருக்கும். ஓகேங்களா? டுடே வந்து தேர்ஸ்டேவாக இருக்கும். டுமாரோ வந்து ஃப்ரைடேவாக இருக்கும். அப்போது டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? சாட்டர்டேவாக இருக்கும். அவங்க கேட்டுக்கிறது டே ஆஃப்டர் டுமாரோ தான். ஓகேங்களா? வாட் வில் பி த டே ஆஃப்டர் டுமாரோ? அப்போனா சாட்டர்டே தான். கண்டிப்பாக அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? சிலேருந்து இக்கு +2, ஜிக்கு +2, ஜிலேருந்து +2 பண்ணால் ஐ வரணும். அப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். எம்லேருந்து ஓக்கு +2, கியூக்கு +2, கியூலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எஸ் வரணும். கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோப்பா இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்?
எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான், அதுவும் ஆட் நம்பரில் போயிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ 81 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? சூப்பர். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணியாச்சு. ரீசனிங் அண்ட் மேக்ஸ் கம்பைன்டு கொஷின்ஸ் ஃபார் அக்னிவீர் இந்தியன் ஆர்மிக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.